வணக்கம் நண்பர்களே. உண்மையில் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். உண்மையில் வந்து பண்ணையில் வந்து ஒவ்வொரு விதமான வடிவங்களில் வந்து ஒவ்வொரு மிருகங்கள் இருப்பதற்கான அமைவிடங்கள் செய்வார்கள். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். உண்மையில் வந்து பன்றி வளர்க்குறாக்கள் வந்து முக்கியமாக இதை கவனிக்க வேண்டிய விஷயம். குட்டி போடுற காலங்களில் வந்து பண்டியை வந்து சரியான முறையில் பராமரிக்காமல் இருக்கிறதால வந்து குட்டிகள் இறப்பு வீதம் வந்து கூடுதலாக இருக்கிறது. அதனால் பண்ணையாளர்கள் வந்து மேலே வந்து நஷ்டம் அடைகிறார்கள். அதற்கு அமைவாக நாங்கள் எங்கள் பண்ணையில் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் காலம் பாவிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த கூட்டை டெவலப் பண்ணி கொண்டு வரோம். உண்மையில் வந்து இது மிகவும் ஒரு அருமையான ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் வடக்கில் குறிப்பாக இலங்கையில் வந்து இந்த மெதட்டில் குட்டி போடுற பண்டியை செப்பரேட் பண்ணி வளர்க்குறதுன்றது சரியான குறைவு. ஆனால் நாங்கள் முதல்ல செய்திருக்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு சக்ஸஸாக தான் முடிஞ்சிருக்கு. நீங்களும் உண்மையில் வந்து இப்படி பன்றி வளர்க்குற வச்சுருப்பீங்களா? இந்த மெதட்டில் வந்து நீங்கள் செய்ய பாருங்களோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் நாங்கள் எப்படி விட்டுருக்கிறோம் அழகான குட்டி போட்டு நல்ல ஃப்ரீடமாக இருக்குது. குறிப்பாக வந்து எப்போவும் வந்து பன்றிக்கு வந்து மண் வந்து மிகவும் பிடிச்சது. மண்ணை கிண்டி அதுக்குள்ளே படுத்திருக்கு. குட்டி போடுற கால பகுதியிலையும் வந்து மண் வந்து மிகவும் முக்கியமானது உண்டு பன்றிகளுக்கு. அதுக்கமைவாக நாங்கள் வந்து நிலத்தில் வந்து கான்கிரீட் போடாமல் மண்ணை போட்டு நேச்சுரலாகவே அவை அதுக்குள்ளே விட்டு குட்டிகளை வந்து கவனமாக எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் ஒரு அற்புதமான வேலை, வித்தியாசமான ஒரு பிளானாக இருக்குது. நீங்களும் உங்கள்கிட்ட பண்ணைகளில் இப்படியான விஷயங்கள் செய்ய வேணும்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் யோசித்து செய்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தேங்க்யூ.